இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நலமுடன் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நிஜம் தொலைக்காட்சி நேயர்கள் குடும்பங்கள் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை அறிந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு அதை உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் பதிய வச்சு அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லி அந்த வேத வசனத்தை சொல்லி கர்த்தர் சமூகத்தில் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றப்பட்டு வருகிறதை நினைத்து மனதார ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலேயும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இந்த கடைசி பகுதியில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நற்சீர் உண்டாக செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் செய்வேன் என்று ஒரு காரியத்தை சொல்கிறார். கர்த்தர் எதை செய்ய போறாராம்? உங்களுக்கு சீர் உண்டாகும்படி செய்ய போகிறான். சீர் சாதாரண பழக்கத்தில் சொல்லுவாங்க, சீர் வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சீர் அப்படின்னா ஒரு நபர் வாழ்வதற்கு அத்தியாவசிய தேவையான, இன்னும் ஒரு நபருக்கு தேவையான, குடும்பம் நடத்துவதற்கு தேவையான மொத்த பொருளும் உள் அடங்குனதற்கு பேர் தான் சீர். இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு நற்சீர். நற்சீர் அப்படின்னா நல்ல சீர், அதான் நற்சீர். அப்போ நல்ல சீர் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, எவ்வளோ ஒரு நல்ல ஒரு வார்த்தை கர்த்தர் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். பாருங்க, அந்த நற்சீர் எப்படி இருக்குமோ அந்த வசனத்தில் அதுக்கு முன்னால் சொல்லப்படுகிறது. உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும், முந்தின சீரை இதுவரைக்கும் நமக்கு ஆசீர்வாதமான காரியங்கள் இருக்கலாம், நன்மையான காரியங்கள் நமக்கு நடந்திருக்கலாம், நன்மைகளை நம்ம அனுபவித்து வந்திருக்கலாம். இந்த சீரை பார்க்கிலும், இந்த சீரை காட்டிலும் கர்த்தர் என்ன செய்வாராம்? உங்களுக்கு நற்சீர். இதுக்கு நடந்தது சீர், இப்போ நற்சீர். முந்தி இருந்ததை காட்டிலும் சிறப்பான ஒன்றை உங்களுக்கு உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை நிலைமையில கர்த்தர் ஒரு முந்தினதை பார்க்கிலும், இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிலும், இப்போ நீங்கள் அனுபவித்து கொண்டிருப்பதை பார்க்கிலும், இப்போ நீங்கள் பெற்றுக்கொண்டதை பார்க்கிலும் ஒரு நற்சீர் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, முந்தின சீரை பார்க்கிலும், இதுக்கு முன்னால் நீங்க வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கிலும், இதுக்கு முன்னால பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறார், நற்சீர் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, செய்வேன் என்று சொல்லுகிறார். அது எப்படியுமா? உண்டாக செய்வேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, உண்டாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல இன்னொரு ஆழம் இருக்கிறது. உண்டாகிறது எது? இல்லாத ஒன்றை புதுசா ஒன்று உருவாக்குகிறதுக்கு பேர் தான் என்னது? உண்டாக்குகிறது. உண்டாக்குகிறது இருக்கிற ஒன்றையே செய்கிறது அல்ல. ஆதி ஆமத்தில் நம்ம பார்க்குறோம். ஆதி ஆமத்தில் முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது அந்த வசனத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், சொல்லப்படுகிறது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்போ பாருங்க, 3ஆம் வசனத்தில் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ வெளிச்சத்தை கர்த்தர் உண்டாக்கினார். இல்லாத ஒன்றை ஃபர்ஸ்ட் டைமாக ஃப்ரெஷ்ஷாக தோற்றுவிக்கிறதுக்கு பேர் தான் உண்டாக்குகிறது. இந்த நாளில் கூட என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நன்மையை கர்த்தர் கட்டளிட போறாரு. அது இதுக்கு முன்னால
யாரும் பார்த்ததில்லாத ஒன்று, யாரும் அனுபவித்திராத ஒன்று, யாரும் கேட்டிராத ஒன்று, அதுதான் உண்டாக்குகிறது. முந்தி யாருக்கோ ஒருத்தர் அனுபவிச்ச ஒரு நற்சீரை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லலை. கர்த்தர் உங்களுக்கு நற்சீரை கொடுப்பேன்னு சொல்லலை. வசனம் சொல்கிறது உண்டாக செய்வேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உனக்கு வாங்கி கொடுப்பேன்னு சொல்லலை, உனக்கு ஏற்படுத்துவேன்னு சொல்லலை, உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உண்டாக்குறதுனா இதுவரைக்கும் இல்லாத ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்கி தரப்போகிறார். இதுவரைக்கும் யாரும் அனுபவித்திராத ஒரு நற்சீரை கர்த்தர் உங்களுக்கு உண்டாகும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். இது யாருக்கு சொல்லப்பட்டது? இது ஃபுல்லாக 36 அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மனுபுத்திரனே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அங்கே தீர்க்க தரிசனம் நீ உரைக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரான உரைக்கிறார் அப்படின்னு சொல்லி 3ஆம் வசனத்தில் பண்ணால், நீ தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவெனில் சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் சொல்லுகிற அந்த தீர்க்க தரிசன வார்த்தை தான் அது. தேசத்தை குறித்து, அங்கே இருக்கிற மக்களை குறித்து. 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்தை குறித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேசத்தை குறித்து நீ சொல்ல வேண்டிய காரியங்கள் தீர்க்க தரிசனம். இன்றைக்கு அதே வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு நேராக வருகிறது. அப்போ நாம் இஸ்ரவேல் ஜனமாக இருக்கணும்னா அவருடைய சொந்த ஜனமாக இருக்கணும். இஸ்ரவேல் என்றால் அவருடைய சொந்த ஜனம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உடைய வாழ்க்கையை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே நான் உடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்பீர்கள். ஆனால் கர்த்தர் முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படி அவர் செய்கிறதுனால நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் உங்களுக்கு நற்சீரை உண்டாக செய்ய போகிறார். அப்படின்னா இதுவரைக்கும் யாரும் பெற்றிராத நன்மைகள், ஆசீர்வாதங்களை ஃப்ரெஷ்ஷாக புதுசாக கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்க போகிறார். உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் இது நல்ல சீராக இருக்கும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலேயும் கூட ஆண்டவரே, முந்தின சீரை பார்க்கிலும் நான் உங்களுக்கு நற்சீர் உண்டாகும்படி செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே, கண்ணீரும் கவலையிலே இருக்கிற பிள்ளைகள், புலம்பலும் வேதனையிலே நாட்களை கழித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், சரீரத்தின் ஆரோக்கியத்தை இழந்து வியாதியினாலே கழித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், பொருளாதாரத்தில் நலிந்து கடன் பாரத்தில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, ஒரு நற்சீர் உண்டாகும்படி என் தேவ நீர் செய்ய போறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஒரு நற்சீர் உண்டாகும்படி என் தேவ நீர் செய்ய போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முந்தின சீரை பார்க்கிலும் பிள்ளைகளுக்கு நற்சீர் உண்டாகட்டும் ஐயா. முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாகும்படி செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில நீர் செய்து முடிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்மை கிருபை தொடரட்டும் ஆண்டவரே. நாள் முழுவதும் நீ பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க. எங்கே போனாலும் வந்தாலும் கர்த்தருடைய கிருபை பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தட்டும் ஐயா. இரத்த கோட்டைகள் மறைத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, முந்தின சீரை பார்க்கிலும் இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கிலும் கர்த்தர் உங்களுக்கு நற்சீர் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவருடைய பிள்ளையாக இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். God bless you.